ஹலோ யூடியூப் மெம்பர்ஸ். நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய வீடியோ வந்து ஆப்ஷன் ட்ரேடிங், ஆப்ஷன் பையிங் எப்படி பண்ணலாம் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு டிஸ்க்ளைமர், திஸ் வீடியோ ஒன்லி எஜுகேஷன் பர்பஸ் ஒன்லி. ஐ எம் நாட் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர். இந்த வீடியோ கொடுக்கும் அனைத்து கொண்டும் எஜுகேஷன் பர்பஸாக உருவாக்கப்பட்டவையே. எந்த விதமான பையன்ஸ் அண்ட் ரெக்கமெண்டேஷன் கிடையாது, ஒன்லி அனலைசிங் மட்டுமே. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ கைஸ், நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடியது நிஃப்டியில் எப்படி ஆப்ஷன் பையிங் பண்ண பற்றி பார்க்க போகிறோம். வாங்க டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு நிஃப்டியோட ப்ரீவியஸ் டேயோட க்ளோசிங் நோட் பண்ணிக்கணும். நிஃப்டியோட ப்ரீவியஸ் டே க்ளோசிங் நோட் பண்ணிக்கணும். ப்ரீவியஸ் டே க்ளோசிங் அளவு 25,175. ஓகே, அதேமாதிரி இன்றைக்கி 28ஆம் தேதி இன்னையோட ஓப்பன் பேஸ் நோட் பண்ணிக்கணும். இன்னையோட ஓப்பன் பேஸ் நோட் பண்ணிக்கணும். இன்னோட ஓப்பன் பேஸ் அளவு 25,258. ப்ரீவியஸ் டே க்ளோஸ் அளவு 25,175. அதாவது ப்ரீவியஸ் டே க்ளோஸுக்கு மேலே மார்க்கெட் ஓப்பன் ஆனாலும் நம்ம கால் சைடு ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். ஓகேவா, ரைட்டு. அப்போ நம்ம எனக்கு ஒரு ஸ்ட்ரைக் என்னன்னா, இன்னொன்று ஓப்பன் பேஸ் அளவு 25,258. அப்போனா இதுக்கு நியரஸ்ட்டு ரவுண்ட் ஃபிகர் என்னது 25,300. அந்த 25,300ஓட கால் ப்ரைஸ் நம்ம செக் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்கு போகலாம். நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா, இப்போ நம்ம வந்து ப்ரீவியஸ் டே யூஸ் பண்ணி தான் நம்ம எப்படி ஆப்ஷன் பையிங் எல்லாம் பற்றி பார்க்க போகிறோம். ஓகேவா, நம்ம ஸ்ட்ரைக் என்னது 25,300ஓட கால் ப்ரைஸ், 25,300 கால் ப்ரைஸ். நம்ம பண்ணக்கூடிய ட்ரேட் வந்து 1 மினிட் கேண்டி பேஸ் பண்ணுறதுனால 1 மினிட் சார்ட்டை ஓப்பன் பண்ணிக்கிறோம். இப்போ நிஃப்டி 25,300 காலோட 3 பிப்ரவரி 2026ஓட வீக்லி கனெக்ட் எடுக்க போகிறோம். நம்ம சார்ட்டை ஓப்பன் பண்ணிக்கிறோம். நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வந்து நம்ம பண்ணக்கூடிய 1 மினிட்னால 1 மினிட் கேண்டே மாற்றிக்கிறோம். இப்போ நம்ம ப்ரீவியஸ் டேவோட சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் ட்ராப் பண்ணி அதை பேஸ் பண்ணி இன்றைக்கி எப்படி ஆப்ஷன் பையிங் பண்ண பற்றி பார்க்க போகிறோம். இப்போ வந்து நம்ம ப்ரீவியஸ் டேவோட லெவல்ஸை நோட் பண்ண போகிறோம். அதுவும் ப்ரீவியஸ் டேவோட சப்போர்ட்ஸ் அண்ட் ரெசிஸ்டன்ஸை நோட் பண்ண போகிறோம். ஓகேவா, அது பேஸ் பண்ணி மார்க்கெட் நீங்கள் எங்கே ஓப்பன் ஆகி பார்க்கணும். ஓகேவா, ஃபஸ்ட்டு நம்ம சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் ட்ராப் பண்ணுவோம். தான் இன்றைக்கி 28. அப்போ நேற்று 27ஓட சார்ட்டை ஓப்பன் பண்ண போகிறோம். ஓப்பன் பண்ணி அதோட சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் ட்ராப் பண்ண போகிறோம். ஓகேவா, நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ கவனம் வாட்ச் பண்ணி போங்க. அப்படின்னா தான் ஈஸியாக உங்களால் ப்ராஃபிட் மேக் பண்ண முடியும். ஓகேவா, இது ஒன்லி அனலைசிங் மட்டுமே. ஓகேவா, மார்க்கெட் பாருங்கள், அழகாக இங்கேருந்து ஓப்பன் ஆகி கீழே இறங்கி இந்த அளவு சப்போர்ட் எடுத்து மேலே ஏறி இருக்குது. நம்ம ஃபஸ்ட்டு மேலே ஏறி அழகாக இங்கே எடுத்து சப்போர்ட் எடுத்து மேலே ஏறி இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஃபார்ம் ஆகிருக்கு. இந்த ரெசிஸ்டன்ஸ் ஃபஸ்ட்டு நோட் பண்ணிக்கிறோம். ஓகே, நோட் பண்ணிக்கிறோம். ஓகேவா, நோட் பண்ணியாச்சு. இப்போ அழகாக மார்க்கெட் அந்த ரெசிஸ்டன்ஸ் ஃபார்ம் ஆகி அங்கேருந்து கீழே இறங்கி மறுபடியும் புல் பேக் எடுத்து மேலே போய் இங்கே ஒரு 100 ரெசிஸ்டன்ஸ் ஃபார்ம் ஆகிருக்கு. ஓகேவா, இப்போ இது 2ஆவது ரெசிஸ்டண்ட்டு, இது R1, இது R2. ஓகேவா, வேறு ஏதாவது ரெசிஸ்டன்ட் ஃபார்ம் ஆகுது செக் பண்ணி பார்ப்போம். இதுக்கு மேலே எந்த ரெசிஸ்டன்ட்டும் ஃபார்ம் ஆகலை, செக் பண்ணி பார்ப்போம். இதுக்கு மேலே எந்த ரெசிஸ்டன்ட்டும் ஃபார்ம் ஆகலை. ஓகேவா, எத்தனை ரெசிஸ்டன்ட் அத்தனை ரெசிஸ்டன்ட், எத்தனை சப்போர்ட்டோ அத்தனை சப்போர்ட் எடுக்கணும். நீங்கள் தேதி ரைட்டாக. ஓகேவா, இதில் மொத்தம் 2 வந்து ரெசிஸ்டன்ட் ஃபார்ம் ஆகிருக்கு. ஓகே, அதேமாரி சப்போர்ட் ஜோன் ட்ராப் பண்ண போகிறோம். ஓகேவா, மார்க்கெட் இருந்தால் இங்கேருந்து ஒரு ரெசிஸ்டன்ட் ஃபார்ம் ஆகி இங்கேருந்து மார்க்கெட் கீழே இறங்கி இங்கே ஒரு சப்போர்ட் எடுத்துருக்கு. அப்போ இது வந்து ஃபஸ்ட்டு சப்போர்ட், இது வந்து ஃபஸ்ட்டு சப்போர்ட். ஓகேவா, கலரை சேஞ்ச் பண்ணிக்கிறோம். ஓகேவா, இது ஃபஸ்ட்டு சப்போர்ட். அடுத்தது சப்போர்ட்டுக்கு பாருங்க, அழகாக அந்த சப்போர்ட் உடச்சி மார்க்கெட் கீழே இறங்கி இந்த இடத்து புல் பேக் எடுத்து மேலே ஏறி இருக்குது. இந்த இடத்துல மேலே இருக்குது. அப்போனா இதுதான் செகண்ட் சப்போர்ட். ஓகேவா, இது செகண்ட் சப்போர்ட். ஓகேவா, ஓகே. அடுத்தது சப்போர்ட்ஸ் இருக்கான்னு பார்ப்போம். இதுக்கான செக் பண்ணி பாருங்க. சப்போர்ட்ஸ் எதுவும் இல்லை. ஓகேவா, சப்போர்ட்ஸ் எதுவும் இல்லை. மொத்தம் இந்த நேற்று 27ஆம் தேதியோட லெவல்ஸ் வந்து 2 ரெசிஸ்டண்ட்டும் 2 சப்போர்ட்டும் ஆக்ட் ஆகிருக்கு. ஓகேவா, இப்போ நோட் பண்ணியாச்சு. இன்றைக்கி வந்து மார்க்கெட் வந்து 28ஆம் தேதி. இன்றைக்கி மார்க்கெட் வந்து ஃபஸ்ட்டு 1 மினிட் கேண்டில் எங்கே ஓப்பன் ஆகி க்ளோஸ் ஆகின்னு பார்க்கணும். சப்போஸ் ரெசிஸ்டண்ட் ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட் என்ட்ரி எடுத்துகிட்டு அது செகண்ட் ரெசிஸ்டண்ட்டை ப்ராஃபிட் பிக் பண்ணிடணும்.
சப்போஸ் சப்போர்ட்டில் ஓப்பன் ஆகி க்ளோஸ் வச்சுச்சுன்னா செகண்ட் சப்போர்ட்டை பை பண்ணிட்டு ஃபஸ்ட்டு சப்போர்ட்டில் ப்ராஃபிட் புக் பண்ணிடணும். நான் வச்சுக்கோங்க, ரெசிஸ்டன்ஸ் ஃபார்ம் ஆகுதா சப்போர்ட் ஃபார்ம் ஆகுது பார்க்கணும். ரெசிஸ்டன்ஸ் ஃபார்ம் ஆகிடுச்சுன்னா ரெசிஸ்டன்ஸ் ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸை பை பண்ணிடணும். அது பக்கத்தில் இருக்கிற ரெசிஸ்டன்ஸ் R2 அதில் செல் பண்ணிடணும். ஓகே, அதேமாரி சப்போர்ட்ஸ் பை வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, செகண்ட் சப்போர்ட் பை பண்ணிட்டு இமீடியட் இருக்கிற சப்போர்ட்டுன்னு S1 ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஓகேவா, இப்போ மார்க்கெட் இன்றைக்கி எப்படி ஓப்பன் ஆகி பார்ப்போம். நல்லா வாட்ச் பண்ணிப்பாங்க. ஓகேவா, மார்க்கெட் பாருங்கள் அழகாக இருந்தவங்க ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் ஒன்று ஃபார்ம் ஆகி க்ளோஸ் மேலே வச்சுருக்கு. எப்படி ரெசிஸ்டன்ஸ் ஃபார்ம் ஆகி மேலே க்ளோஸ் வச்சுருக்கு. இப்போ நம்ம என்ட்ரி எப்பயுமே R1 நம்ம என்ட்ரி எடுக்கணும். ஓகேவா, நம்ம R1 என்ட்ரி எடுக்கணும். என்ட்ரி எடுத்து டார்கெட் வந்து இந்த R2 ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். சப்போஸ் மார்க்கெட்டு நம்ம டார்கெட் ரீச் ஆகாமல் கீழே இறங்கிச்சுன்னா ஃபஸ்ட்டு சப்போர்ட்டில் என்ட்ரி எடுத்துகிட்டு நம்ம ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட்டில் நம்ம செல் பண்ணிடணும். அது பக்கத்தில் இருக்கிற ரெசிஸ்டண்ட்டில் பை பண்ணி பக்கத்தில் இமீடியேட் இருக்கிற சப்போர்ட் ரெசிஸ்டண்ட்டை நம்ம புக் பண்ணிடணும். இப்போ இதுபடி பார்த்தோம்னா இன்றைக்கி வந்து 28 வந்து ரெசிஸ்டண்ட் ஃபார்ம் ஆகி மேலே க்ளோஸ் வச்சுருக்கு. அப்போ நம்ம என்ட்ரி வந்து ஃபஸ்ட் ரெசிஸ்டன்ட்லையும் என்ட்ரி எடுத்துகிட்டு நம்ம டார்கெட்டு இந்த செகண்ட் ரெசிஸ்டன்ட் என்ட்ரி எடுத்துடணும். அப்போ நம்ம என்ட்ரி அளவு 252, இந்த 252, நம்ம டார்கெட் 258. ஓகேவா, ஏன்னா மார்க்கெட் ரெசிஸ்டன்ஸ் ஜோன் ஃபார்ம் ஆகிருக்கு. அப்போனா நம்ம என்ட்ரி எப்போயுமே ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ட் என்ட்ரி எடுத்துகிட்டு செகண்ட் ரெசிஸ்டன்ட் ப்ராஃபிட் புக் பண்ணிடணும். சப்போஸ் இதையே உடச்சி கீழே வந்துச்சுன்னா இந்த சப்போர்ட்டில் பை பண்ணிவிட்டு இந்த ஃபஸ்ட் ரெசிஸ்டன்ட்டில் க்ளோஸ் பண்ணிக்கணும். ஓகே, இதான் கான்செப்ட்டு. இப்போ பாருங்கள் மார்க்கெட்டு நல்ல ரிசர்வ் ஃபார்ம் மேலே ஏறிடுச்சு. ஓகேவா, நம்ம இந்தியா 252 பாருங்க கரெக்டாக வாங்க. இந்த கேண்டில் கரெக்டாக இந்த கேண்டில் அதாவது 9:38 கேண்டில் அழகாக நம்ம என்ட்ரி கிடச்சிச்சு. அழகாக அடுத்த 9:39 அழகாக ஒரே நிமிஷத்தில் நம்ம டார்கெட் ஈஸியாக ரீச் ஆயிடுச்சு. அழகாக ஒரு 6 பாயிண்ட் ஈஸியாக கேப்சர் பண்ணியாச்சு. ஓகேவா, நான் நோட் பண்ணிக்கிறேன். அழகாக நம்ம டார்கெட்டும் என்ட்ரி அழகாக அடுத்த கேண்டில் ஈஸியாக கேப்சர் ஆயிடுச்சு. ஓகேவா, ஓகே, இப்போ வந்து இன்னும் கடைசியாக எப்படி மூவ் ஆகுதுன்னு செக் பண்ணி பார்ப்போம். அங்கே மறுபடியும் இந்த மறுபடியும் சப்போர்ட்டு கீழே உடச்சி கீழே போயிட்டு மறுபடியும் ஃபஸ்ட்டு செகண்டில் நம்ம டார்கெட் ரீச் ஆயிடுச்சு. அது மறுபடியும் இந்த 2 ரெசிஸ்டன்ட் உடச்சி மறுபடியும் கீழே விழுந்து மறுபடியும் இந்த சப்போர்ட் ஜோன்னா என்ட்ரி கிடச்சிருக்கு. இன்னொரு என்ட்ரி கிடச்சிருக்கு. நம்ம டார்கெட் வந்து இதுதான் டார்கெட்டு. பாருங்கள், மார்க்கெட் கீழே இறங்கி மறுபடியும் மேலே ஏறி கரெக்டாக நம்ம டார்கெட் ஈஸியாக ரீச் ஆயிடுச்சு. அழகாக இந்த இடத்துல அழகாக ஈஸியாக ஆச்சு. ஓகேவா, இப்படி தான் பை பண்ணணும். ஆப்ஷன் பையிங், அதாவது சப்போர்ட்லுக்கா ரெசிஸ்டன்ஸ் ஃபார்ம் ஆகிட்டு நம்ம சப்போர்ட்டை ரெசிஸ்டன்ட் இருந்துச்சுன்னா நம்ம வந்து R1 என்ட்ரி எடுத்துகிட்டு R2 டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். சப்போஸ் R1 உடச்சிச்சின்னா நம்ம S1 என்ட்ரி எடுத்துகிட்டு R1 க்ளோஸ் பண்ணிக்கணும். இதே மாதிரி தான் சப்போர்ட் ஃபார்ம் ஆகிடுச்சுன்னா நம்ம செகண்ட் சப்போர்ட் என்ட்ரி எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு சப்போர்ட்டில் ப்ராஃபிட் புக் பண்ணிடணும். சப்போஸ் செகண்ட் சப்போர்ட்டு உடச்சிச்சின்னா தேர்ட் சப்போர்ட்டில் என்ட்ரி எடுத்துகிட்டு நம்ம டார்கெட் சப்போர்ட் 2ல் ப்ராஃபிட் புக் பண்ணிடணும். ஓகே, நல்லா வாட்ச் பண்ணிப்பாங்க. ஓகே, இம்யூனிட்டியாக இருக்கிற நம்ம சப்போர்ட்டில் என்ட்ரி எடுத்துகிட்டு இம்யூனிட்டியாக சப்போர்ட்டில் செல் பண்ணிடணும். அதேமாதிரி இம்யூனிட்டியாக ரெசிஸ்டன்ட் பை பண்ணிவிட்டு இம்யூனிட்டியாக இருக்கிற ரெசிஸ்டன்ட்டை நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணிடணும். இப்படி தான் ஆப்ஷன் பையிங் பண்ணணும். ஓகேவா, நல்லா கிளியராக வாட்ச் பண்ணிப்பாங்க. ஓகேவா, இதை வந்து டெய்லியும் செக் பண்ணிப்பாங்க. ஏன்னா மார்க்கெட்டுக்கு மோஸ்ட்லி சப்போர்ட் ரெசிஸ்டன்ட்னால் ரியாக்ட் ஆகும். அதனால் சப்போர்ட் ரெசிஸ்டன்ட் எடுக்க போகிறோம். ஏன் நம்ம ப்ரீவியஸ் டே எடுக்கிறோம்னா ஏன்னா ப்ரீவியஸ் டே லெவல்ஸை நமக்கு வந்து ஆப்ஷன் பொறுத்தவரையும் ப்ரீமியம் ஈஸியாக கரைஞ்சிடும். ஏன்னா ப்ரீவியஸ் டே லெவல்ஸ் மோஸ்ட்லி ஆக்ட் ஆகும். அதனால் ப்ரீவியஸ் டே எடுக்கிறோம். ஓகேவா, நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.